அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இதுக்கு பேரமலரின் மாடித்தோட்ட பதிவு. இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வெயில் காலத்தில் எந்தெந்த செடிகளை எந்தெந்த இடத்துல வச்சு பராமரிக்கணும். அதாவது வெயிலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துல வெயில் எப்படி வருங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொட்டிகளை மாற்றி அமைச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மாற்றி அமைச்சிருக்கிறேன். வெயில் தாங்கக்கூடிய செடிகளை அந்த இடத்துலையும், வெயில் தாங்காத செடிகளை, வெயிலுக்கு ரொம்ப வெயில் தேவையில்லாத செடிகளை பத்திரப்படுத்தணுங்கிறதுக்காகவும் நான் செடிகளை மாற்றி அமைச்சிருக்கிறேன், தொட்டிகள் மாற்றி அமைச்சிருக்கேன். நேற்று ஒரு லாவண்யாங்கிற சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க, நிழலில் வச்சு நல்லா வளர்க்கக்கூடிய செடி வகைகளை சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அவங்களுக்கான பதிவாகவும் இருக்குங்க. நாங்கள் எப்படி மாற்றிருக்கோங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் இந்த ஷேர் நெட் இல்லாத இடத்துல, இந்த இடத்துல நேரடியான வெயில் வருங்கிற இடத்துனாலே இந்த மல்லி முல்லைகள்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இங்கே கொண்டு வந்த உடனே நல்லா தளிர்கள் நிறையா எடுத்து நிறைய பூக்கள் கொடுத்துட்ருக்கு என்னுடைய மல்லி செடிகள். நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்காக இருந்தால் தெரியும் நான் இந்த தொட்டிகள்லாம் மாற்றினது. அதனால் மல்லி முல்லை இந்த பருவ காலத்தில், இந்த வெயில் காலத்தில் நேரடி வெயிலே வைக்கலாங்க. அதுக்கப்புறம் தக்காளி, கத்திரி, மிளகாய் இதெல்லாம் நம்ம நேரடியான வெயில் இருக்கிற இடத்துல வைக்கலாங்க. அதால் வெயில் தாங்க முடியும். நல்லா நல்ல காய்கள் காய்க்குங்க. தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் இதெல்லாம். அதெல்லாம் நல்ல வெயில் இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை நல்லா வெயில் இருக்கிற இடத்துல வைங்க. ஏன்னா பனி காலத்தில் அந்த இலைகளுக்கு கீழே கருப்பு கருப்பாக வந்துருந்துச்சுங்க. ஆனால் இப்போ இந்த வெயில் வந்த உடனே நல்லா சரியாயிடுச்சு, நிறைய துளிர்கள்லாம் வருது. அதனால் வெயில் காலத்தில் நல்லா நேரடியான வெயிலில் கருவேப்பிலை செடிகளையும் வைக்கலாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கொடி ரோஸ் வெரைட்டி, கொடி ரோஸ்லாம் பாருங்களேன், இந்த வெயில் காலத்துலேயும் எவ்வளோ தளிர்கள் பூக்கள் கூட இருக்குது பாருங்கள். அந்த சைடில் இருக்குது, பூக்களும் இருக்குது, நிறைய மொட்டுகள் வைக்கிது. அதனால் இதையும் நல்லா வெயில் தாங்கும். அதனால் இந்த கொடி ரோஸ் வெரைட்டி, அதாவது நாட்டு ரோஜா, பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். பன்னீர் ரோஸ் இதெல்லாம் நல்லா வெயில் இருக்கிற இடத்துலையே நம்ம வைக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த நாட்டு செம்பருத்தி நல்லா வெயில் தாங்கும். அதனால் அதையும் வெயில் இருக்கிற இடத்துலையே வைக்கலாம். அதுக்கப்புறம் டேபிள் ரோசஸ் நல்ல நேரடி வெயிலில் வச்சாலும் அப்போ தான் நிறைய பூக்களே பூக்கும். அதனால் இதெல்லாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே நேரடி வெயிலில் வைக்கலாங்க. இப்போ கொஞ்சம் நம்ம நிழல் பகுதியான இடத்துல எதெல்லாம் இந்த கோடை காலத்தில் இந்த அக்னி நட்சத்திரம் வரைக்கும் நம்ம பாதுகாக்கிற செடிகள், அதையும் இப்போ பார்க்கலாம். சாமந்தி செடிகள் இதெல்லாம் ஹைப்ரிட்டில் உள்ள செம்பருத்தி இதெல்லாமே வெயில் தாங்காதுங்க. அதெல்லாம் நான் கொஞ்சம் நிழல் பகுதியான இடத்துல கொண்டு இங்கே வச்சுட்டேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வெயில் வரும், எந்த இடத்துல வெயில் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எந்த இடத்துக்கு சீக்கிரமே நிழல் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தொட்டிகளை மாற்றுங்க. நான் பாருங்கங்க, இந்த ரோஜா நிறைய மொட்டுகள் வச்சுருந்ததுங்க. கொஞ்சம் அந்த பக்கம் நேரடி வெயில் இருந்துடுச்சு பாருங்கள், எப்படி மொட்டெல்லாம் கருகிடுச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மாற்றிருக்கேன். இங்கே வச்சுருந்தேங்க, இந்த இடத்துல இருந்துச்சு. இங்கே எவ்வளோ வெயில் பாருங்கள். அதனாலேயே இப்போ கொஞ்சம் மாற்றிட்டேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நிழல் எவ்வளோ தூரம் எவ்வளோ சீக்கிரம் வருது, எவ்வளோ நேரம் இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கிறேங்க. அதே போலவே நீங்களும் செய்யுங்க. அதே போல் வெற்றிலை கொடியும் தாக்கு பிடிக்காதுங்க. அதனால் நான் அதை கொஞ்சம் தொட்டியே பின்பக்கமாக நகர்த்தி வச்சுருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சம் மேலேயும் ஷேடு இருக்கிறதுனால வெயில் வராது. நீங்களும் அதுமாரி வெற்றிலை கொடியெலாம் கொஞ்சம் நிழல் பகுதியில் கொண்டு வச்சுக்கோங்க. துளசி இதெல்லாம் தாங்குங்க. மிளகாய் இதெல்லாம் நல்லாவே காய்க்கும் இந்த வெயிலில், சரிங்களா? அதுக்கப்புறம் மர வகைகள்லாம் வச்சுருந்திங்கன்னா கூட, மர வகைகள்லாம் அதில் நிறைய பெரிய கிளைகள், இலைகள் இருக்கிறதுனால அது வெயிலை தாக்கு பிடிச்சிடுங்க. நீங்கள் அதெல்லாம் நேரடி வெயிலில் வச்சுக்கலாம். கனகாம்பரம், இந்த அந்திமல்லி இதெல்லாமும் நல்லா வெயில் தாங்குங்க. அதனால் நான் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே இருக்கிறேங்க. செடிகளுடைய மாற்றத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் தொட்டிகள் மாற்றிக்கிட்டே இருக்கேன், சரிங்களா? ஓரளவு சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரிட்டு நிழல் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு, எந்த செடிகள் எப்படி மாறுது இந்த வெயில் காலத்தில்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உங்கள் தொட்டிகளை மாற்றி அமைச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகேங்க, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.